ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வெஜ் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவ் செய்கிறப்போ கண்டிப்பாக ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்கிற 2 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெஜ் புலாவ் ரெசிபி ரெடி ஆகிடும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடாது இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணுறோம்ல இந்த மசாலா தான். ஸோ இதை நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தயிர் கூட மசாலா மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லித்தலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தனியாக வந்திருக்கும் மசாலா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 1 கிளாஸுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 4 கிளாஸுக்கு அரிசி எடுத்துருக்கோம்னா 8 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான அட்டகாசமான வெஜ் புலாவ் ரெடிங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தயிரில் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.